ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணைகளில் அசம்பந்த நிலை காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது. අද වෙනකොට දවස් 43ක් ගත වෙලා තියෙනවා ජනාධිපතිවරණය අවසන් වෙලා. ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து இன்றுடன் 43 நாட்கள் கடந்துள்ளன. 100 நாட்களில் சுமார் 50 நாட்களை அண்மித்துள்ளோம். குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றவர்களுக்கு எதிராக அரசாங்கம் உடனடி சட்ட நடவடிக்கைகள் எதனையும் இதுவரை எடுக்கவில்லை. ஊழல்களை விசாரணை செய்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரத்துடன் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. 40 நாட்களுக்கு பின்னரே குழு ஒன்று நியமிக்கப்படுகிறது. இது உண்மையில் தாமதமாகவே இடம்பெறுகிறது. KP 2009ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். மக்கள் விடுதலை முன்னணியாகிய நாம் மேன்முறையீடு ஒன்றை செய்துள்ளோம். போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் சார்பில் எந்த ஒரு அறிக்கையும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நீதிமன்றத்துக்கு வருகை தந்த சுகத கம்லாத் கூறினார். இது மிகவும் மோசமான நிலைமையாகும். திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு சுடு நிரூபத்தினூடாக 2 வாகனங்களும் எரிபொருளும் வழங்கப்படுகிறது. நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட பிரதி அமைச்சர்களுக்கு இன்னும் வாகனங்கள் மற்றும் எரிபொருள் ஆகியன வழங்கப்படுகின்றன. இதனூடாக நல்லாட்சி ஏற்படுத்த முடியாது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு எதிர்க்கட்சியில் உள்ள பிரதான கட்சியாகும். மக்களின் நற்பெயரை வெற்றிக் கொள்வதற்காக 100 நாள் திட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாக கூறுகின்றனர். முறையற்ற விதத்தில் செயற்படுகின்றனர். 100 நாள் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம். දිනසිය සාර්ථකව අපි උපරිමයෙන් මැදිහත් වෙනවා. කිසිදු ජාත්‍යන්තර මැදිහත් වීමක් අවශ්‍ය නැහැ. ඒක වැරදි. எந்த ஒரு சர்வதேச விசாரணையும் தேவையில்லை. அது தவறானதாகும். நாட்டிற்குள் மனித உரிமைகளை பாதுகாக்கும் பட்சத்திலேயே சர்வதேச தலையீடுகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். மனித உரிமைகளை பாதுகாத்து நாம் அதனை உறுதி செய்ய வேண்டும். அவர் தலையீடு செய்யும் வகையிலும் அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் வகையிலும் நாம் இடமளிக்க கூடாது.